வணக்கம் நேயர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சீனாவுக்கு மார்க்கோ ரூபியோ கடும் எச்சரிக்கை. சந்திப்பில் நடந்தது என்ன? ஹண்டா வைரஸ் பீதி. கப்பலில் நிகழ்ந்த உயிரிழப்புகளை தொடர்ந்து களமிறங்கிய 100 பேர் கொண்ட சிடிசி குழு. அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை பாதுகாக்க வினோத வலைகள். ரஷ்யாவின் புதிய பாதுகாப்பு வியூகம். ஹார்மோஸ் ஜலசந்தி பாதுகாப்பு. கூடுதல் போர் தளவாடங்களை அனுப்ப ஜெர்மனி முடிவு. நிபுணர்கள் எச்சரிக்கை. வீட்டு பாதுகாப்பில் பிரிட்டிஷ் மக்கள் செய்யும் பெரும் தவறு. பிரிட்டிஷ் உல்லாச கப்பலில் வயிற்றுப்போக்கு பாதிப்பு. 1700 பயணிகள் வெளியேற தடை. இந்த ஆண்டே சாத்தான் 2 அணுசக்தி ஏவுகணையை நிலைநிறுத்த புடின் திட்டம். நேட்டோ நாடுகள் எச்சரிக்கை. ரஷ்யாவின் வான்வெளி அத்துமீறல்களால் எல்லையில் பதற்றம். இனி விரிவான செய்திகள். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அதிபர் டிரம்புடன் சீனா சென்றிருந்த போது அந்நாட்டிற்கு நேரடி எச்சரிக்கை விடுத்துள்ளார். வாஷிங்டனில் மிகப்பெரிய புவிசார் அரசியல் சவாலாக சீனா விளங்குவதாக அவர் பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். தைவான் விவகாரத்தில் சீனா மேற்கொள்ளும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் உலக அமைதிக்கு அச்சுறுத்தல் என அவர் சுட்டிக்காட்டினார். ஈரானுடனான மோதல் போக்கை சீனா கட்டுப்படுத்த வேண்டும் என்றும், இல்லையெனில் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்தார். ஏற்கனவே சீனாவால் தடை செய்யப்பட்டிருந்த ரூபியோ பெயர் மாற்ற உத்திகள் மூலம் இந்த சந்திப்பில் பங்கேற்றது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. அமெரிக்க நலன்களுக்கு எதிராக செயல்பட்டால் சீனா கடுமையான பொருளாதார மற்றும் ராஜதந்திர ரீதியான பாதிப்புகளை எதிர்கொள்ளும் என ரூபியோ திட்டவட்டமாக தெரிவித்தார். ஹண்டா வைரஸ் பீதி. கப்பலில் நிகழ்ந்த உயிரிழப்புகளை தொடர்ந்து களமிறங்கிய 100 பேர் கொண்ட சிடிசி குழு. அட்லாண்டிக் பெருங்கடலில் பயணம் செய்த சொகுசு கப்பலில் பரவிய ஹண்டா வைரஸ் தொற்றால் 3 பயணிகள் உயிரிழந்தனர். எலிகள் மூலம் பரவும் இந்த அபாயகரமான வைரஸ் பாதிப்பை தொடர்ந்து அமெரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் தனது விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. ஆரம்பத்தில் வெறும் 3 உறுப்பினர்களுடன் இருந்த வைரஸ் தடுப்பு குழுவின் எண்ணிக்கை தற்போது 100 சிடிசி அதிரடியாக உயர்த்தியுள்ளது. கப்பலில் இருந்த அமெரிக்க பயணிகள் அனைவரும் தற்போது நெப்ராஸ்கா மற்றும் அட்லாண்டாவில் உள்ள சிறப்பு மருத்துவ பிரிவுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறார்கள். இந்த வைரஸ் மனிதர்களுக்கு இடையே மிக எளிதாக பரவாது என்பதால் பொதுமக்களுக்கு பெரிய அளவில் ஆபத்து இல்லை என்று சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு 42 நாட்கள் வரை கண்காணிப்பு நீட்டிக்கப்பட்டுள்ளதோடு சர்வதேச சுகாதார அமைப்புகளுடன் இணைந்து தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை பாதுகாக்க வினோத வலைகள். ரஷ்யாவின் புதிய பாதுகாப்பு வியூகம். உக்ரைன் எல்லையிலிருந்து சுமார் 7400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பசிபிக் கடற்படை தளத்தில் தனது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களுக்கு ரஷ்யா பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளது. அதிநவீன அணுசக்தி ஏவுகணைகளை சுமந்து செல்லும் நீர்மூழ்கி கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்ற அச்சத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நீர்மூழ்கி கப்பல்கள் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் போது அவற்றின் மீது ஆன்டி ட்ரோன் உலோக வலைகள் பொருத்தப்பட்டுள்ளன. உக்ரைன் போர் முன்னணியில் இருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தளம் அமைந்திருந்தாலும் நீண்ட தூர ட்ரோன்களின் அச்சுறுத்தலை ரஷ்யா தீவிரமாக கருதுகிறது. போர்க்கப்பல்களுக்கு பயன்படுத்தப்படும் கோப் கேஜேஸ் போன்ற இந்த வலைகள் வான்வெளி தாக்குதல்களின் தாக்கத்தை குறைக்க உதவும் என நம்பப்படுகிறது. தனது மிக முக்கியமான மூலோபாய ஆயுதங்களை பாதுகாக்க ரஷ்யா மேற்கொண்டு வரும் இந்த முயற்சி நவீன போர்க்களத்தில் ட்ரோன்களின் ஆதிக்கத்தை வெளிப்படுத்துகிறது. ஹார்மோஸ் ஜலசந்தி பாதுகாப்பு. கூடுதல் போர் தளவாடங்களை அனுப்ப ஜெர்மனி முடிவு. உலகளாவிய வர்த்தகத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்மோஸ் ஜலசந்தியில் பாதுகாப்பை பலப்படுத்த ஜெர்மனி தனது பங்களிப்பை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது. இப்பகுதியில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு கப்பல் போக்குவரத்தை பாதுகாக்க கூடுதல் போர் தளவாடங்களை அனுப்ப அந்நாட்டு அரசு முன்வந்துள்ளது. ஏற்கனவே இப்பணியில் ஈடுபட்டுள்ள ஜெர்மனி தற்போது உளவு பார்க்கும் விமானங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்ப கருவிகளையும் வழங்க முடிவு செய்துள்ளது. ஈரான் மற்றும் மேற்கத்தைய நாடுகளுக்கு இடையே நிலவும் மோதல் போக்கால் இந்த கடல் வழி பாதையில் வணிக கப்பல்களுக்கு அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளது. ஐரோப்பிய நாடுகளின் கூட்டு பாதுகாப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு இந்த ராணுவ உதவிகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடல்வழி வர்த்தக சுதந்திரத்தை உறுதி செய்வதே ஜெர்மனியின் இந்த விரிவாக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் என அதிகாரிகள் கூறியுள்ளனர்.
நிபுணர்கள் எச்சரிக்கை. வீட்டு பாதுகாப்பில் பிரிட்டிஷ் மக்கள் செய்யும் பெரும் தவறு. பிரிட்டனில் வசிப்பவர்கள் தங்கள் வீட்டின் பாதுகாப்பு விடயத்தில் செய்யும் ஒரு சிறிய தவறு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். சமூக ஊடகங்களில் தாங்கள் விடுமுறைக்கு செல்வதை பதிவிடுவதன் மூலம் திருடர்களுக்கு நீங்களே அழைப்பு விடுப்பதாக அமைகிறது. வீட்டை பூட்டிவிட்டு வெளியே செல்லும்போது தபால்கள் மற்றும் பார்சல்கள் வாசலில் தேங்காமல் பார்த்துக் கொள்வது அவசியம். விலை உயர்ந்த பொருட்கள் ஜன்னல் வழியாக வெளியே தெரியும்படி வைப்பதும் திருடர்களை ஈர்க்கும் முக்கிய காரணமாகும். ஸ்மார்ட் செக்யூரிட்டி கேமராக்கள் மற்றும் அலாரங்களை முறையாக பராமரிக்க தவறுவது பாதுகாப்பை பலவீனப்படுத்தும். இந்த எளிய தவறுகளை தவிர்ப்பதன் மூலம் தேவையற்ற இழப்புகளையும் மன உளைச்சலையும் தடுக்க முடியும் என அறிவுறுத்தப்படுகிறது. பிரிட்டிஷ் உல்லாச கப்பலில் வயிற்றுப்போக்கு பாதிப்பு. 1700 பயணிகள் வெளியேற தடை. பிரிட்டிஷ் உல்லாச கப்பல் ஒன்றில் திடீரென ஸ்டொமக் ஃப்ளூ எனப்படும் வயிற்றுப்போக்கு நோய் வேகமாக பரவி வருகிறது. இதனால் கப்பலில் பயணம் செய்த 1700க்கும் மேற்பட்ட பயணிகள் தரையிறங்க முடியாமல் அங்கேயே தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கப்பலில் உள்ள சுமார் 100 பயணிகளுக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு அறிகுறிகள் தென்பட்டதாக மருத்துவ குழுவினர் தெரிவித்துள்ளனர். நோய் பரவலை கட்டுப்படுத்தவும் மற்றவர்களுக்கு பரவாமல் தடுக்கவும் இந்த அவசர கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு கப்பலிலேயே தனிமைப்படுத்தப்பட்ட சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிலைமை சீரான பின்னரே பயணிகள் அனைவரும் தரையிறங்க அனுமதிக்கப்படுவார்கள் என சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டே சாத்தான் 2 அணுசக்தி ஏவுகணையை நிலைநிறுத்த புட்டின் திட்டம். உக்ரைன் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தனது சக்தி வாய்ந்த சாத்தான் 2 அணுசக்தி ஏவுகணையை இந்த ஆண்டுக்குள் நிலைநிறுத்த திட்டமிட்டுள்ளார். சர்மட் என்று அழைக்கப்படும் இந்த கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை உலகின் மிக நீளமான வரம்பை கொண்டது என கூறப்படுகிறது. ஒரே நேரத்தில் பல அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை எதிரி நாடுகளின் பாதுகாப்பு அமைப்புகளை எளிதில் முறியடிக்கும் வல்லமை பெற்றது. மேற்கத்திய நாடுகளுக்கு விடுக்கப்படும் ஒரு கடுமையான எச்சரிக்கையாகவே ரஷ்யாவின் இந்த அதிரடி நடவடிக்கை பார்க்கப்படுகிறது. இந்த ஏவுகணையின் சோதனைகள் ஏற்கனவே வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது ராணுவ பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் இந்த அணுவாயுத விரிவாக்க நடவடிக்கை உலக நாடுகளிடையே 3ஆம் உலகப் போர் குறித்த அச்சத்தை மீண்டும் அதிகரித்துள்ளது. நேட்டோ நாடுகள் எச்சரிக்கை. ரஷ்யாவின் வான்வெளி அத்துமீறல்களால் எல்லையில் பதற்றம். நேட்டோ அமைப்பின் கிழக்கு எல்லை நாடுகளில் ரஷ்ய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் அடிக்கடி அத்துமீறி நுழைவது பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ருமேனியாவின் புக்ரஸ் நகரில் நடைபெற்ற 14 நாடுகளின் தலைவர்கள் கூட்டத்தில் வான் பாதுகாப்பை பலப்படுத்த அவசர அழைப்பு விடுக்கப்பட்டது. ரஷ்யாவின் இத்தகைய ஆக்ரோஷமான நடவடிக்கைகள் மற்றும் இணைய தாக்குதல்கள் நேட்டோ நாடுகளின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. போலந்து, ருமேனியா மற்றும் பால்டிக் நாடுகளின் வான்வெளி ரஷ்ய ட்ரோன்கள் அத்துமீறிய சம்பவங்கள் பாதுகாப்பு ஓட்டிகளை வெளிச்சமிட்டு காட்டியுள்ளன. ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை முறியடிக்க நவீன பாதுகாப்பு அமைப்புகளை எல்லைகளில் உடனடியாக நிலைநிறுத்த தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அங்காராவில் நடைபெறவுள்ள நேட்டோ மாநாட்டிற்கு முன்னதாக அட்லாண்டிக் நாடுகளிடையேயான ராணுவ ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது.